ஹாய் ஹலோ மக்களே. ஒரு வாரமாக குக்கிங் விளாக் போட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால் இன்றைக்கி அவுட்டோர் விளாக் தான். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை பிடிச்சி இன்றைக்கி வெளியே கூப்பிட்டே போகணுங்கிறதுக்கு வேண்டி வெளியே வந்திருக்கோம். இன்றைக்கி மண்டே கார்னியா நகரில் இருக்க பெத்தஸ்டா ப்ரே சென்டருக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோயம்புத்தூர் டேவாமா. அதனால் சூப்பராக நம்ம வீடியோ எடிட் பண்ணி போட்டே ஆகணுங்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாம் உள்ளே போய்க்கலாம். என் பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால் சின்ன பையன் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் கேமராமேனு. இதில் என்ன இருக்குன்னு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவோட கதைகள். அது உண்மையான நடந்த கதைகளை உருவமாக வடிவமைச்சு அது நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இதில் நம்ம ப்ரேயர் சென்டர், இதில் ஜபா நம்மளுக்கு என்ன குறைகள் இருக்கோ அது நம்ம ஏசப்பா கிட்ட வேண்டுதல் வச்சு அதை நடத்தி காட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பல பேர்த்தோட நம்பிக்கை, அதில் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இன்றைக்கி கார்னியா போயே ஆகணுங்கிறது வேண்டி வந்திருக்கோம். இதெல்லாம் அவரோட ஒவ்வொரு கதைகள். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஜப விண்ணப்ப காணிக்கை பெட்டின்னு இருக்கும். இதில் நம்ம அந்த இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு நம்ம எழுதி போட்டோம்னா அதை நம்மளால் முடிஞ்ச காணிக்கையும் நம்ம இதில் செலுத்தலாம். ரொம்ப அழகான பிளேஸ் மக்களே, சூப்பராக இருக்குது. அமைதியான பிளேஸு, க்ளீனான ஏரியா. இது தெப்பக்குளம். இதில் நிறைய காசுலாம் போட்டிருந்தாங்க. சின்ன சின்ன மீனும் இருக்குது. அதில் நம்ம இந்திக்கார பையா நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா சூப்பராக விளையாடுறாங்க. என் பையனும் நல்லா விளையாடுட்டான். இதுதான் ஏசப்பாவோட ஒவ்வொரு நடந்த கதைகளும். அது உருவமாக அழகாக வடிவமைச்சு காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க இந்த வீடியோ. இது ஏசப்பாவை சிலுவையில் அடைச்சி எப்படி அடிக்கிறாங்கங்கிறத பாருங்கள். இதில் ஒவ்வொரு இடத்துல ஸ்க்ரீன் சென்டர் வச்சுருக்காங்க. அதில் ஜபம் பண்ணுற மியூசிக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மியூசிக்கை நாங்கள் கவர் பண்ணி இதில் பேக்ரவுண்டு மியூசிக்கை ஆட் பண்ணியிருக்கோம். அவரை பாருங்கள் எப்படி துன்புறுத்துறாங்க. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் இந்த சென்டருக்குள்ளே வர்றதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது மட்டும் நம்ம நேம் ஃபில் பண்ணிக்கணும், அட்ரஸ் எழுதிக்கணும், ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். நம்ம எத்தனை பேர் வந்தாங்கிறது நமக்கு நோட் பண்ணி கொடுத்துடணும். இது ஏசப்பா சிலுவைக்குள்ளே ஒப்பு கொடுத்தல். அவங்க சிலுவைக்கு அழிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். கையெல்லாம் கட்டி எவ்வளோ துன்புறுத்தி அழிச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல போய் நம்மளும் ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த சேரில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. அப்புறம் அவங்களாம் எடுத்த பிறகு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது அது பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இருந்துச்சு. அதில் எல்லாமே காய் தான் இருந்துச்சு. பழம் இருந்தால் பொறிக்கலான்னு பார்த்தா ஆனால் முடியல. வாட்ச்மேனெல்லாம் நம்மளை சுற்றி கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஏசப்பா சிலுவையில் அடைச்சி கொண்டு போகிறாங்க பாருங்கள். இது உண்மையிலுமே ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு கதை. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவரை சிலுவையில் அடைச்சி அவர் துன்புறுத்துறாங்க பாருங்கள். இந்த சென்டருக்கு வந்தீங்கனாலே நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம், ஃப்ரீயாக புக்கும் தருவாங்க. எங்களுக்கும் ஒரு புக்கு தாங்க, அதையும் நாங்கள் வாங்கிட்டோம். செமையாக இருக்குது பாருங்கள். பிளேஸும் நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வருது. இது ஏசப்பாவை குகைக்குள்ளே அடைச்சி அவர் எப்படி வெளியே வராங்கிறத பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அவரோட மகிமை தான். நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நம்ம எழுதி போட்டு நம்மளால் முடிஞ்ச காணிக்கை நம்ம செலுத்தலாங்க. அடுத்தது நம்ம ஜப ஆராதனை மையத்தில் போயிட்டோம். அங்கே போய் எனக்கு என்ன வேண்டுதல் இருந்துச்சோ அதையெல்லாம் ஜபம் பண்ணி போட்டு என் பசங்க நல்லா இருக்கணுங்கிறக்கு வேண்டி அது நான் ஒரு காணிக்கை செலுத்திட்டு வந்துட்டேன். அடுத்தது இது வெளியே வர்றது, இது உள்ளே போகிறதும் இதே பிளேஸ் தான், வெளியே வர்றது இதே பிளேஸ் தான். இதில் நம்ம ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே எண்ணெயும் தருவாங்க, ஜப எண்ணெய்ன்னு. அதையும் நம்ம வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம், ஃப்ரீயாக தான் தருவாங்க. அப்புறம் நோட்டீஸ் எல்லாம் தருவாங்க. அடுத்தது மீன் தொட்டி இருந்துச்சு. என் பையன் அங்கே கை காட்டிகிட்டே இருந்தான். அதனால் மீன் தொட்டிக்கிட்ட போய் மீனையெல்லாம் கட்டிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம்.
சண்டே தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்தது மண்டேவா, அதுவும் கோயம்புத்தூர் டே, அதனால் இன்றைக்கி vlog போட்டே ஆகணுங்கிறதுக்கு வேண்டி வந்துட்டேன். அடுத்தது வெளியே வந்தீங்கன்னா பார்க் இருக்கும், குழந்தைங்க விளையாடுற பார்க்கு. நாங்கள் வந்தது மழை வந்தனால அந்த பார்க்கில் விளையாட முடியல. இப்போ தான் மழை ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் விளையாட வச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாய்.